என பல வெவ்வேறு கருத்துக்களை தெரிவித்திருந்தாலும் அவற்றையெல்லாம் விட நம்ம ஒருத்தர் சிவத்தம்பி வழங்கிய குவாலிட்டேட்டிவ் இலக்கணம் என்னை பெரிதும் கவர்ந்தது. குறிப்பிட்ட ஒரு நிகழ்ச்சியில் மனித மனம் படும் பாட்டை அல்லது ஒரு பாத்திரம் இயங்குகின்ற முறைமையை குறிப்பதுவே சிறுகதை. அந்த தமிழ் சிறுகதை இலக்கியத்தின் நதி மூலம் ரிஷி மூலம் தேடினால் அது திண்ணையிலிருந்து தொடங்கியது என்று சொல்லலாம். ஆம், பல நூற்றாண்டுகளாக திண்ணைகளிலும் சாவடிகளிலும் இலக்கிய மன்றங்களின் கதை சொல்கின்ற கலை வளர்ந்து வளர்ந்து ஒரு கட்டத்தில் சிறுகதைகளாக பதிவாகின. அதிலும் மகாகவி பாரதிக்கு பிறகு தோன்றிய எழுத்துலக மறுமலர்ச்சி காலத்தில் சிறுகதை ராஜபாட்டையிலே வலம் வர தொடங்கிட்டு எனலாம். அப்போதும் இரு குழுமமாக பிரியாமல் இல்லை. ஆனந்த விகடன், கல்கி போன்ற பத்திரிகைகள் வாயிலாக பிரசவமான புனைதல் பாணி சிறுகதைகள் வழியாக வந்த கல்கி, கிருஷ்ணமூர்த்தி, மூவா போன்ற எழுத்தாளர் குழு ஒரு புறம், புனைதல் மட்டுமின்றி யதார்த்த பதிவு நோக்கம் கொண்ட மணிக்கொடி எழுத்தாளரான PS ராமையா, புதுமை பித்தன் குழு மறுபுறம். சிறுகதை அன்று அந்த ராஜபாட்டையில் வீர நடை போட்டதில் 70-80களில் ஆண்டுதோறும் 1200 எண்ணிக்கையிலும் 90களில் 1700 தாண்டியும் வளர்ச்சி கண்ட சிறுகதைகள் 90களின் மத்தியில் செயற்கைக்கோள் வழியே கூடாரத்து ஒட்டகமாக தொலைக்காட்சி ஒளிபரப்புகளின் ஆக்கிரமிப்பால் படுவேகமான வீழ்ச்சியை காண தொடங்கியது. 21ஆம் நூற்றாண்டு தொடங்கி 10 ஆண்டுகளை கழிந்த இந்த 2010 சிறுகதை எண்ணிக்கை கணக்கு வருடத்திற்கு 500க்கும் கீழாக சரிந்து விட்டது. இது அச்சமூட்டும் தகவல் அல்லவா? இந்நிலைக்கு என்னதான் காரணம்? விஞ்ஞானம் வளர வளர அதன் சுகானுபவங்களை அதிவிரைவாக அனுபவித்து விட துடிக்கும் நாம் அதே ஆர்வத்தையும் அக்கறையும் வாழ்வியல் விழுமியங்களை பேணுவதில் ஆர்வம் காட்ட மறக்கிறோம். அன்று பத்திரிகை அதிபர்களும் வாசகர் வட்டங்களும் சிறுகதைகளின் எழுத்தாளர்களையும் பெரும் போற்றுதலோடு ஆராதித்ததால் சிறுகதை வடமும் செழித்திருந்தது. தரமிழக்காமல் இலக்கிய வியாபாரமும் நஷ்டமின்றி நடந்தேறி வந்தது. அந்த பொற்கால ஆண்டுகளில் சிறுகதைகள் என்ற மாத்திரத்தில் அடையாளம் காணப்பட்ட படைப்பாளிகள் தாம் எத்தனை பேர்! அவர்களை பட்டியலிட்டால் பக்கங்கள் போதாது. அதே உயரத்தையும் எண்ணிக்கையும் அளவுகோலாக கொண்டு அடுத்த தலைமுறை சிறுகதை படைப்பாளிகள் பட்டியலை தயாரிக்கப்பட்டால் மிக மிக சொற்ப அளவிலே எனக்கு எண்ணிக்கை கிட்டுகிறது. அந்த அளவுக்கு எண்ணிக்கையில் காரணமானது எழுத்தாளர் பஞ்சத்தினால் அல்ல, ஆதரிப்பார் இல்லாத பஞ்சம்தான். இத்தனைக்கும் புதிய புதிய பத்திரிகைகளுக்கும் குறைவில்லை, பாடுபொருள்களுக்கும் பஞ்சமில்லை. கால மாற்றமும் கலாச்சார தடுமாற்றமும் கூட புதிய புதிய கல்பொருட்களை வழங்கத்தான் செய்கின்றன. கடந்த கால கல்பொருளுக்கு கூட பல புதிய பரிணாமத்தையும் அடைகிறது. உதாரணமாக, அண்மையில் வெளிவந்த எழுத்தாளர் சுதேசமித்திரனின் சிறுகதை ஒரு சுதந்திர தேசத்தின் காதல் சிறுகதை. இந்த கதைக்கான முன்னோடி கதையாக புதுமை பித்தனின் பொன்னகரம் தான் என் நினைவில் வருகிறது. பித்தனுக்கு நகரம், மித்திரனுக்கு தேசம். ஆனால் அடிச்சரடு ஒன்றேதான். ஒரு நகரம், அதன் அழுக்கு பகுதி, அதில் ரிக்ஷா ஓட்டும் முருகேசன் அன்று அடிபட்டு சம்பாத்தியம் என்று வீடு திரும்புகிறான். கணவன் பால் கஞ்சிக்கு ஆசைப்பட மனைவி அம்மாளு கையில் சல்லி காசு இல்லாத நிலை. ஆனால் கணவன் மீதோ மட்டற்ற அன்பு. வேறு வழி தெரியாத நிலையில் அவள் தன் மீது வெகு நாட்களாக கண் வைத்திருந்த ஒருவனுடன் இருளில் ஒதுங்கி விட்டு வெளிவருகிறாள். பால் கஞ்சிக்கான காசு கிடைத்து விடுகிறது. பொன்னகரத்தை பொறுத்தவரை இதுதான் யா கற்பு என முடிக்கிறார் புதுமை பித்தன். கிட்டத்தட்ட 60 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த 2010 சுதேசமித்திரனின் கதை பாரத் என்ற நவீன இளைஞன் அவஸ்தையை படம் பிடிக்கிறது. கம்ப்யூட்டர் பணியில் 80,000 வரை சம்பாதித்திருந்தவன் நமக்கெல்லாம் தெரிந்த அந்த பொருளாதார சரிவில் வேலை இழந்து வீதிக்கு வருகிறான். தவணை கட்ட முடியாத வங்கி கடன் கழுத்தை நெரிக்க வேறு வழியின்றி ஓடுகிறான். பேரிளம் பெண் ஒருத்தியை படுக்கையில் திருப்திப்படுத்தி பணம் சம்பாதிக்க. ஆக இப்படி சொல்லப்படாத களங்களும் கருத்துக்களும் நிறையவே உள்ளன. விகடன் பிரசுரமாக வெளிவந்த சிறப்பு சிறுகதை தொகுதியில் வலி அகதல் கதையும் புதிதே. நேற்று வரை போதுமான வெளிச்சம் பெறாமல் தற்போது சட்டென கவன ஈர்ப்பு பெற்று வரும் அரவாணி உலகை உணர்வை மற்றொரு எதிர்மறை கோணத்தில் அணுகும் கதை. பெற்றோரது வளர்ப்பு காரணமாக தன்னை பெண்ணாகவே உணரும் இளைஞன் சரியான ஆசான் ஒருவரால் கடைசி நொடியில் அறுவை சிகிச்சை கொடுமையிலிருந்து காப்பாற்றப்படுகிறான். ஆசானின் அதிர்ச்சி வைத்தியத்தின் பலனாக பெண்ணாகும் ஆழ்மன இயக்கத்துக்கு எதிராக மன உறுதியோடு போராடி உடல் ரீதியாகவும் உணர்வு ரீதியாகவும் ஜெயித்து இன்று அவனே எதிர்பாராதபடி முழு ஆண்மகனாக, பெண் ஒருத்திக்கு கணவனாக, குழந்தை ஒன்றுக்கு தகப்பனாக கம்பீரமாக வாழ்கிறான். இம்மாதிரி விளிம்பு நிலை பதிவுகளுக்கு வாசகர் மத்தியில் ஏராளமான வரவேற்பு இருப்பினும் தொடர்ந்து தாராள வாய்ப்புகளை தர இதழியல் உலகம் ஏனோ தயாராக இல்லை என்பதுதான் கசப்பான நிஜம். சிறுகதைகளை தவிர்க்கும் பத்திரிகை போக்கு ஜனரஞ்சக உலகின் நிலைக்கு மாறாக சிற்றிலக்கிய பத்திரிகைகளோ நவீனத்துவம் மூலம் பேசிய சிறுகதையை பெரிதும் ஊக்குவிப்பது பெரிய சந்தோஷமான விஷயம். ஆனால் துரதிருஷ்டவசமாக சிற்றிதழ்களில் கூட அண்மை காலமாக நிகழும் தனிநபர் தூற்றல்களும் குழு மனப்பான்மை உரசல்களும் பெரும் தடை கற்களாக தெரிகின்றன. ஆகவே அங்கும் அங்கலாய்ப்பு இல்லாமல் இல்லை. சமீபத்தில் வெளியான புதிய சலனம் என்னும் இடம் படைப்பாளர்களின் சிறுகதை தொகுப்பின் முன்னுரையில் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், 80களின் பிற்பகுதியும் 90களின் முற்பகுதியும் அடங்கிய 10 ஆண்டு காலமே நவீன தமிழ் இலக்கியத்தின் வளமான காலகட்டங்களில் ஒன்று. தற்போதோ இளம் படைப்பாளிகளின் வருகை அதன் எண்ணிக்கை சார்ந்து அதிக நம்பிக்கை அளிப்பதாக இல்லை எனும் ஆற்றாமை அங்கே பதிவு செய்யப்பட்டுள்ளது. வெகுஜனம், சிற்றிலக்கியம் என இதழியல் இலக்கியம் இரண்டாக பிளவுபட்டு நின்ற நிலையிலும்
நான் ஒன்றை ரசிக்கிறேன், இன்னொன்றை நேசிக்கிறேன். இதை போலத்தான் உங்களில் பலருக்கும் ஒரு மத்திய நிலை சிறுகதை வாசகனாகவே நீங்கள் இருக்கக்கூடும். அந்த வகையில் தான் என்னுடைய அங்கலாய்ப்பை இந்த இடத்தில் பதிவு செய்ய விரும்புகிறேன். வெகுஜன வகையில் வாசிப்பு சுகமே முதல் கட்ட இலக்கு என்ற போதும் அதையும் மீறி பாடங்களும் படிப்பினைகளும் கிடைப்பதை நாம் மறுத்துவிட முடியாது. ஐயா அவர்கள் சொன்னது போல அறிஞர் அண்ணாவின் செவ்வாழை உரத்த குரலில் சொன்ன மனிதம் புரிதல் இன்றளவும் சிலாயிக்கப்படும் ஒன்று. அந்த அளவு மகா வல்லமை மிக்க சிறுகதை ஆயுதம் இன்று ஒரு பக்க கதை, தபால் அட்டை கதை, நொடிக்கதை என உருவமும் உள்ளடக்கமும் சேர்ந்து வெளிப்படையில் படைப்பும் சரி படைப்பாளியும் சரி சாதிக்க திராணியற்ற சக்கையாக கழிப்பட்டு விடுகிறான். கடந்த தலைமுறை எழுத்தாளர்களான புதுமை பித்தன் கல்கி சிறுகதை தொகுப்புகள் விற்கும் அளவு இந்த தலைமுறை எழுத்தாளர் புத்தகங்கள் எதுவுமே ஏன் விற்பனையில் சாதனை புரியவில்லை என்றெல்லாம் பல கேள்விகள் எழுகின்றன. வெகுஜன இதழ்களிலே மாதத்திற்கு சராசரி 200 சிறுகதைகள் வெளிவந்த பொற்காலம் அகைந்து போய் வெறுமனே 60க்கும் குறைவான கதைகள் மட்டுமே பிரசுரமாவது ஏன்? சிறு பத்திரிகைகளிலும் சிறுகதைகளுக்கு மாற்றி மாறி தோற்றுகின்ற கண்டன குரல்கள் அதிகமாக எழுகின்றது ஏன்? ஒவ்வொரு புத்தக சந்தை இறுதியிலும் அவர்கள் பட்டியலிடுகிறார்கள், கோடிக்கணக்கில் வருமானமும் லட்சக்கணக்கில் புத்தகங்களை விற்று லாபம் பெற்று விட்டதாக என்று. அதே வேளையில் சிறுகதை புத்தகங்கள் ஆண்டுக்கு ஆண்டு அருகித்தானே வருகின்றன. களப்பணியில் கண்ட கண்டுபிடிப்புகளை தொகுத்தால் அதிர்ச்சியும் வேதனையுமே மிஞ்சுகிறது. நூற்றாண்டு கண்ட அலையன்ஸ் கம்பெனியின் பிரசுர பட்டியலில் 200க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் இடம்பெற்றாலும் புதினம் அல்லாத நேரடி சிறுகதை புத்தகங்கள் 10க்குள் அடங்கி விடுகிறது. கதைக்கோவை என 325 எழுத்தாளர்களின் சிறுகதைகளை 5 தொகுப்பாக வெளியிட்டிருந்தும் கூட அதனை கொண்டாட வழியில்லை. காரணம் அனைத்துமே 1942க்கும் 49க்கும் இடையில் எழுதப்பட்டவை. மொத்தமாக 12 எழுத்தாளர்களின் சிறுகதை ஒற்றை தொகுப்பாக வருடந்தோறும் வெளியிடும் வானதி பதிப்பகம் கடந்த 5 ஆண்டுகளில் 5 தனி எழுத்தாளர்களின் சிறுகதை தொகுப்புகளை வெளியிட்டிருக்குமா? சந்தேகமே. நிறைய விளம்பர வாய்ப்பும் விற்பனை சாமர்த்தியமும் கொண்டிருக்கும் விகடன் பிரசுரம் கூட இதுவரை 10க்கும் குறைவான சிறுகதை தொகுப்புகளை மட்டுமே இலக்கிய உலகத்திற்கு தந்துள்ளது. அண்மையில் புத்தக பிரசுரத்தில் புயலான புரட்சி செய்த கிழக்கு பதிப்பகம் ஏதேனும் புதிய எழுத்தாளர் சிறுகதை புத்தகங்களை வெளியிட்டுள்ளார்களா? சந்தேகம்தான். ஆனால் இந்த நிலைக்கு மாறாக நாடு முழுவதும் சில தனிநபர்களும் தனியார் அமைப்புகளும் மட்டுமே இன்னும் சிறுகதையை தாங்கி பிடிக்க போராடுகின்றன. ஒரு தவம் போல மாதந்தோறும் ஒரு சிறுகதையை தேர்வு செய்து வருட முடிவில் தொகுப்பாக வெளியிடும் இலக்கிய சிந்தனை பாரதி 30 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு அமைப்பை நடத்தி நூற்றுக்கணக்கான சிறுகதை எழுத்தாளர்களை தேடி தேடி அறிமுகப்படுத்திய இலக்கிய விதி இனியவன் போன்ற மேன்மக்களுக்கு நாம் தலைவணங்க கடமைப்பட்டுள்ளோம். அரசாங்கம் கூட 600 பிரதிகளிலிருந்து 1000 பிரதிகளுக்கு உயர்த்தி நமக்கு ஆதரவு தரத்தான் செய்கின்றன. ஆனால் பிரபல பத்திரிகைகளோ பிரசுரங்களோ ஏன் சிறுகதைகளை ஆதரிக்க முன்வரவில்லை? அவ்வப்போது தனிநபர் பிரசுரங்களாக வெளிவரும் சிறுகதை தொகுப்பில் எல்லாமே புதிய தலைமுறை படைப்பாளிகள் தமது இயக்கத்திற்கான வடிகால் ஓடையாக திரைப்படத்துறை நுழைவுக்கான அறிமுக அட்டையாகவே கருதி வெளியிடுகிறார்கள். அவற்றை நாம் கணக்கில் கொள்ள வழி இல்லை. காலங்காலமாக காடுகளில் பெருகியிருந்த விலங்கினங்கள் பின்னாளில் வேட்டையாடப்பட்டு எண்ணிக்கை குறைவுபடுகையில் அவற்றை காக்கவும் கடந்து போன அந்த உன்னத காலம் மீட்கவும் தொலைநோக்கு நடவடிக்கைகள் துரிதகதியில் எடுக்கப்படுவது போல நம் கண்முன்னே கொஞ்சம் கொஞ்சமாக அருகி வரும் சிறுகதை பயிரை காக்க போராட வேண்டியது நமது கடமை என்பதாலேயே இந்த எச்சரிக்கை மணி. சந்தை மதிப்பை மட்டுமே காரணம் காட்டி இனி புனைகதைகளுக்கு வாழ்வில் என தப்பிப்பதும் தவிர்ப்பதுமான போக்கை நாம் ஏற்க இயலாது. ஆடம்பரம் வேறு, வாழ்வாதாரம் வேறு. எனவே வியாபாரம் வேறு, இலக்கியம் வேறு என்ற உணர்வோடு அவர்கள் முன் வர வேண்டும். தமிழை நேசிக்கும் வாசகர்களாகட்டும், இதழியல் ஆசிரியர்கள், முதலாளிகளாகட்டும் சிறுகதை பேணலை தலையாக கடமையாக கொண்டாலே அடுத்த தலைமுறைக்கான மனக்கேணிகள் உருவாக வழி பிறக்கும். காலங்காலமாக கதையின் கருத்தும் பின்னி பிணைந்து தென்னை வழி வாய்மொழி கதைகளாக மனிதர்களை பிணைத்த இலக்கியம் சிறுகதை உருவத்தில் தான் தன் உன்னதம் தொட்டது. அது தொட்ட அந்த இமய சிகரத்தை பொழுதுபோக்கு சாதன தொலைக்காட்சி தொடர்கள் ஒருபோதும் தொட்டுவிட முடியாது. நல்ல சிறுகதை நாள் கணக்கில் மனிதனை சிந்திக்க செய்தது உண்டு. ஆனால் தொலைக்காட்சி கேளிக்கை பொழுதுபோக்கு மட்டுமே செய்யுமே தவிர எந்த ஆக்க சிந்தனைக்கு வித்திடாது. எனவே கால மாற்றத்தையும் விஞ்ஞான வளர்ச்சியையும் காரணம் காட்டி சிறுகதைக்கு கள்ளிப்பால் புகுட்டுதல் நியாயமில்லை. சிறுகதை வாசிப்பது என்பது வாசகன் எழுத்தாளனாக்கவோ படைப்பாளி ஆக்கவோ காட்டி வேண்டி